அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். எல்லா மனிதருமே நமக்கு யோகத்தை செய்கின்ற கிரகங்கள் எது என்று தெரியாமலே நமக்கெல்லாம் யோகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்க. இந்த பிறந்த மனிதர்கள் அனைவருமே யோகசாலிகளே இல்லைன்னுலாம் சொல்லலாம் முடியாது. அவர்களுக்கு யோகம் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை யோகம் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தெரிந்து அதை டியூனப் பண்ணணும். அந்த டியூனப் பண்ணக்கூடிய ஒரு தன்மை நமக்கு தெரிந்து விட்டது என்று இதுதான் நமக்கு யோகத்தை கொடுக்கும்னா, அந்த கிரகத்தோடைய காரத்துவம் சார்ந்த உணவுகளை சாப்பிட்டோ அல்லது அந்த கிரகத்துக்கு உண்டான அதிதேவதைகளை வணங்கியோ அந்த கிரகத்திற்கு உண்டான நவதானியங்களை தானம் பண்ணியோ அந்த யோகத்தை நம்மளால் அடைய முடியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது குரு, சுக்கிரன், சந்திரன். இந்த திசை நடக்குதோ நடக்கலையோ, ஏதோ ஒரு மனிதனுக்கு ஒரு திசை நடக்கும். இந்த கிரகங்களுக்கு இப்போ குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் இருக்குது. அவருக்கு 5ல் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கான்னு பார்க்கணும், 9ல் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பார்க்கணும். குருவுக்கு 5லேயோ 9லேயோ ஒரு கிரகம் இருக்கிறதா? சுக்கிரனுக்கு 5லேயாவது 9லேயாவது ஒரு கிரகம் இருக்கிறதா? சந்திரனுக்கு 5, 9ல் ஒரு கிரகம் இருக்குதா? இதை குறித்து வச்சுக்கிடணும். குருவுக்கு 5, 9ல் கிரகம் இருக்கா இல்லையா? முதல் பாயிண்ட். சுக்கிரனுக்கு 5, 9ல் கிரகம் இருக்குதா? அது இருக்குதா? சந்திரனுக்கு 5, 9ல் கிரகம் இருக்கிறதா? அப்படி கிரகம் இருந்துவிட்டால் அது பாவகிரகமாக இருந்தாலும் சுபகிரகமாக இருந்தாலும் உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம். அதோடைய புத்தியோ ஏதாவது ஒரு திசையில் இந்த குருவுக்கு, சந்திரனுக்கு, சுக்கிரனுக்கு 5, 9ல் இருக்கின்ற ஒரு புத்தி அல்லது ஒரு அந்தரம், ஒரு சூட்சுமம் நடந்தால் அந்த காலத்தில் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாகவும் யோகசாலிகளாகவும் ஏதோ ஒரு விதத்தில் கிடைச்சிடும். அது காரகத்துக்கு உண்டா, அது காரகத்துவம் நம்மளுடைய லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியமோ அந்த ஆதிபத்தியம் உடைய ஒரு தன்மையை நம்மளை அடைய வச்சு அது அழகு பார்க்கும். யோகம் என்பது என்ன? யோகம் என்பது எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நம்மளை ஒரு வீட்டுக்கு விருந்தாளியாக அழைத்து நம்மளை உட்கார வச்சு நமக்கு பிடிச்சமான சமையலை பண்ணி போட்டு நம்மை அவர்கள் அழகு பார்ப்பார்கள். அதுதான் யோகம். அதில் எல்லா மனிதனும் என்ன சொன்னால், நமக்கு அழகு பார்க்கின்ற இந்த யோகக்கார கிரகம் யார் என்று தெரிந்து கொண்டு அதை வழிபட்டால் எந்த திசையில், அது எல்லா திசையிலையும், எல்லா புத்தியிலையும், எல்லா அந்தரங்களிலும் கண்டிப்பாக அப்படி ஒரு அபாக்கியமான யோகத்தில் எல்லாரும் பிறந்திருக்க போகிறீங்க. ஏதாவது 1 நாள் இருக்கும்ல. சந்திரனுக்கு 5, 9லேயோ, குருவுக்கு 5, 9லேயோ, சுக்கிரனுக்கு 5, 9லேயோ இருக்கும்ல. அப்போ அந்த இருக்கின்ற கிரகம் யோகத்தை செய்யும், கண்டிப்பாக யோகம் செய்யும். ஆனால் அந்த இடத்துல என்ன சொல்கிறான்னு இருக்கணும். கிரகம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். அந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுல மனிதனுக்கு என்ன சொன்னான்னா குருவுக்கு 5, 9ல் கிரகம் இருந்து விட்டால் அவன் சிறந்த அறிவாளி. குரு நின்ற இடத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலையும் 9ஆம் இடத்துலையும் என்ன சொல்கிறான்னா ஒரு கிரகம் இருந்தால் என்ன சொன்ன அறிவில் சிறந்தவனாக இருப்பான். அவனிடம் ஏதோ என்ன சொல்கிறான்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு உந்துதல் சக்தியுடைய ஒரு குரு ஆதிபத்தியம் என்பது என்னது? குரு ஆதிபத்தியம் என்பது
பிறரை வாழ வைக்கக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த புத்தி செயல் அனைத்தும் இருந்து அதன் மூலமாக அவனுடைய சம்பாத்தியம் அவனுடைய குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விதமான லக்ஸுரிஸாக அவன் கொண்டாந்து கொடுத்துட்டே இருப்பான். அதில் எந்தவித மாற்றமே கிடையாது. அப்போ அந்த எந்தவித மாற்றமே கிடையாது அப்படின்னு சொல்லி வரும்போது, அதே சமயத்தில் சந்திரனுக்கு 5-9 கிரகம் இருந்தால் கண்டிப்பாக என்ன சொன்னான்னா அவனுக்கு நித்த வருமானம் வரும், எங்கே இருந்தாவது வந்துடும். அவன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு சந்திரன் என்று சொல்லக்கூடியவன் நித்த வருமானத்திற்கு ஆதிபத்தியம் உடையவன். நித்த வருமானத்துக்கு உண்டான ஆதிபத்தியமுடைய கிரகம்னா சந்திரன் தான். அவனுக்கு 5லேயோ 9லேயோ ஒரு கிரகம் இருந்தால் அவனுக்கு கண்டிப்பாக ஒரு யோகமான அமைப்பை கண்டிப்பாக கொடுத்துரும். அதில் மாற்றம்லாம் கிடையாது. சந்திரன் என்று சொல்லக்கூடியவன் மனோநிலைக்காரன் நின்ற இடத்திற்கு 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தான். சந்திரனுக்கு அது பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி. சந்திரனுக்கு அபிலாசைகளை நீங்கள் எப்பயுமே சந்திரனுடைய வீடை மட்டும் எடுக்கக்கூடாது. சந்திரன் நின்ற இடத்துக்குண்டான அபிலாசைகளை அனுபவிப்பதற்கு சந்திரன் நின்ற இடத்திலிருந்து 5ஆம் இடத்தில் ஒரு கிரகமோ 9ஆம் இடத்தில் ஒரு கிரகமோ சந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த மனம் நினைத்ததை பூரா அனுபவிச்சிடும். அதே சமயத்தில் இந்த காரு பங்களா நல்ல வசதி எக்ஸ்ட்ரானரி இருக்கிறவங்களாம் யார் அப்படின்னு தெரியுமா? சுக்கிரனுக்கு 1, 5, 9இல் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தது. ஏன்னா சுக்கிரன் நின்ற இடத்திற்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி ஆகிய கட்டங்களில் ஒரு கிரகம் இருந்து அதன் மூலமாக இந்த சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய மனிதனுக்கு சுக்கிரன் இருக்கின்ற இடத்திலிருந்து தான் இல்லற சுகம், வண்டி, வாகனம், வீடு எக்ஸட்ரா அத்தனையும் சுக்கிரன் நின்ற இடத்துல இருந்தால், அந்த சுக்கிரன் நின்ற இடத்துல இருந்தால் நமக்கு இப்படி இந்த மாதிரி தான் உனக்கு இன்பங்கள் வரணும் அப்படிங்கிற விதி இருக்கும். மாற்றிலாம் இருக்காது. அதே சமயத்தில் சுக்கிரன் நின்ற இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல அவன் நட்சத்திரம் இருந்ததுன்னு வைங்க, கண்டிப்பாக இவன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுவான். சுக்கிரன் நின்ற இடத்துல இப்போ சுக்கிரன் நின்ற இடத்துல ஒருத்தனுக்கு எங்கே சுக்கிரன் நிற்குன்னு வைங்க, ஒருத்தனுக்கு தனுசில் சுக்கிரன் நிற்கும்னு வைங்க. அவன் தனுசில் சுக்கிரன் நிற்குது. அப்போ அவனுடைய நட்சத்திரங்கள் எங்கே நிற்குதுன்னா மேசத்தில் நிற்குது, 5ஆம் இடத்தில் நிற்குதா, 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானம் சுக்கிரன் நின்ற இடத்துக்கு பாக்கியஸ்தானத்தில் பூரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் இருக்குது. அதனால் இவன் அனைத்து விதமான இன்பங்களையும் அனுபவிச்சிடுவான். காரு பங்களா வசதி அத்தனையும் அவனுக்கு இருக்கும். அதில் மாற்றம் இருக்க முடியாது. 2 ஜாக்பாக்கிட்ட பற்றி சொல்லணும். 1 குரு நின்ற இடத்திற்கு 1, 5, 9இல் கிரகம் இருந்தால் நல்ல யோகத்தை கொடுக்கும். சுக்கிரன் இருக்கின்ற இடத்திற்கு 5, 9இல் கிரகம் இருந்தால் அது யோகத்தை செய்யும். சந்திரன் இருக்கின்ற இடத்திற்கு 5, 9இல் கிரகம் இருந்தால் அது யோகம். இது ஜென்ரல் ஃபேக்ட். சரி, குரு இருந்த இடத்திலிருந்து 5ஆம் இடத்துல குருவோட நட்சத்திரம் இருந்தால், இப்போ குரு கும்பத்தில் இருக்காருன்னு வைங்க. அப்போ கும்பத்தில் இருந்தால் அங்கே மிதனத்தில் எந்த கிரகமும் இல்லை, ஆனால் புனர்பூச நட்சத்திரம் இருக்குது. 9இல் என்ன இருக்குது? விசாக நட்சத்திரம் இருக்குது. அள்ளி கொடுத்து விடுவார்கள். கிடைச்சிரும், கண்டிப்பாக கிடைச்சிரும். அதே சமயத்தில் சந்திரன் நின்ற நட்சத்திரம், சந்திரன் என்ன சொல்கிறான்னா, சந்திரனுடைய நட்சத்திரம் இப்போ மகரத்தில் ஒருத்தனுக்கு மகரத்தில் சந்திரன் இருந்து அவனுடைய 5ஆம் வீடு என்பது என்ன சொன்னான்னா ரிஷபம். அப்போ ரிஷபத்தில் ரோகிணி இருக்கிறது. அங்கே 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னியில் அஸ்த நட்சத்திரம் இருக்கிறது. எப்படி இவரை சும்மா விடுவாங்க? லக்ஸுரிஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த காரத்துவமுடைய அனுபவிப்புகளுக்கு என்றைக்குமே ஒரு கிரகத்துடைய பலம்
அவனுடைய நட்சத்திரத்திற்குள் தான் இருக்கிறது. அங்கேருந்து அவனுக்கு எனர்ஜி வரும், வேறு எங்கேருந்தெல்லாம் வராது. எப்படி வரும்? எனக்கு எனர்ஜி வந்து என்ன சொன்னான்னா, வருகின்ற திசை சுக்கிரனுடைய இலக்கணம். அப்போ சுக்கிரனுடைய வீட்டில் இருந்து சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள்லேருந்து தான் வரும். எங்கே எனக்கு சுக்கிரன் இருக்கிறானோ அந்த சுக்கிரன் இருக்கின்ற இடத்திலிருந்து அந்த நட்சத்திரம், அவனுடைய நட்சத்திரங்கள் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதன் மூலமாக வரும், அதன் மூலமாக வரும். இதை வச்சு தான் இன்றைக்கி வரை கிரகங்கள் அந்த ஆதிபத்தியத்தில் போய் வந்து உட்கார்ந்துருக்கிறது. இதில் எந்தவித மாற்றமே கிடையாது. இப்போ ஒன்றுமே கிடையாது. சந்திரனை வச்சு ஒரு காரியத்தை நீங்கள் சந்திரனை வச்சு வந்து என்ன சொன்னால் ஒரு காரியத்தை சாதிக்கணும். அப்போ அது எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல, சந்திரன் நின்ற இடத்திலிருந்து சந்திரனுடைய நட்சத்திரம் எந்த கட்டத்தில் இருக்குன்னு பாருங்கள். அதை என்ன சொல்ல, 1 2 2 6 10 இருக்கலாம், 3 7 11 இருக்கலாம், 1 5 9 இருக்கலாம், 4 8 12 இருக்கலாம். இந்த 4 இதுக்குள்ளே தானே இருக்கும். 1 5 9 என்பது தர்மத்திரிகோணம். அப்போ தர்மத்திரிகோணம் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடைய அந்த ஆதிபத்தியத்தை தர்மமாக இருந்து கடைபிடித்தோம் என்று சொன்னது கிடைச்சிடும். 2 6 10 உழைப்பால் அந்த சக்தியை நம்ம பெற்றலாம். 3 7 11 அந்த நட்சத்திரம் இருந்தால் விருத்தின்னு எப்படி கல்யாணம் முடிச்ச பிறகு அத்தனை அந்த அதுக்குண்டான அனைத்து வந்துடும். 4 8 12 என்பது எல்லா விதத்திலும் அனுபவிக்க கொடுத்து கடைசியில் வந்து பாடையில் ஏற்றி விடுவது தான் 4 8 12. அதனால் இந்த மாதிரி தான் கிரகங்கள் வேலை செய்யும். அப்போ யோகம் என்பது இந்த சுபகிரகங்களாகிய குருவும் சுக்கிரனும் சந்திரனும் நின்ற இடத்திற்கு 5 9 கிரகம் இருந்தால் அது எப்பயுமே உங்களுக்கு என்ன சொன்னான்னா, எந்த திசை நடந்தாலும் அதில் அந்த புத்தி அந்தரம் சூட்சுமம் வரும்போது உங்களுக்கு நீங்கள் கண்கொட்டி பாம்பாக இருங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கிடைச்சிட்டே இருக்கும். ஏன்னா இறைவன் வந்து எல்லா மனிதனையுமே வந்து வெறுமையாக படைக்கவில்லை. இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன சொல்கிறான்னா, இப்போ எனக்கே வந்து என்ன சொன்னேன்னா, குருவுக்கு 5 வந்து என்ன சொன்னான்னா சூரியன், குருவுக்கு 9 சனி. இந்த 2 கிரகமும் இன்னைக்கும் வந்து அரசாங்கத்தால் வருமானம் வந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா சூரியன் சரி, சனி உழைப்பால் நல்ல வருமானம் வருகிறது, உழைப்பால் நல்ல வருமானம் வருகிறது. அப்போ இந்த குருவுக்கு 5 சூரியன் இருக்கிறதும் குருவுக்கு 9 சனி இருக்கிறதும் என்ன சொன்னான்னா, அவர்களுடைய காரகத்துவம் உடைய அந்த இதிலிருந்து நமக்கு வந்து சனியால், சனின்னா என்னது, பென்ஷன். பென்ஷனுங்கிறது ஒரு சாதாரண விஷயமா? உழைச்ச காலத்திற்கு வந்து கிடைக்கிற பென்ஷன், பென்ஷன் பணம் வீட்டுக்கு வருது, சனி பென்ஷன். சூரியன் அரசாங்கம், குழந்தைகளால் உத்தியோகத்துக்கு போகின்றதுனால அவங்களுடைய வருமானம், இத்தனையும் அது கொடுத்து கொண்டு தான் இருக்குது. தொழில், ஒரு தொழில் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆஃபீஸ் வச்சதுனால நித்தமும் வருமானம் வருகிறது சனியால். இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. எனக்கு கடவுளுடைய அனுகிரகத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா, சுக்கிரனுடைய 5 9 எந்த கிரகமும் இல்லை. ஆனால் சுக்கிரன் நின்ற இடத்திற்கு 5 9 அவருடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதுவும் என்னுடைய 17 வயதிலிருந்து இன்று வரை வந்து என்ன சொன்னால், நான் வந்து சுக்கிரன் சார்ந்த விஷயத்தில் வந்து எப்பயுமே ஹாப்பினஸ்ஸாக தான் இருக்கும். அதற்கடுத்து சந்திரன் நின்ற இடத்திலிருந்து 5 குரு 9 சூரியன் எப்படி இருக்கும்? இதுதான் இந்த 3 அமைப்பில் வந்து என்ன சொன்னான்னா, குரு சூரியன் சனி. எனக்கு வந்து குரு நின்ற இடத்துல இருந்து வந்து 9 வந்து சந்திரன் இருக்கு. இந்த கிரகத்தால் இன்று வரை நான் நன்மையைத்தான் அடைந்துக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய இதிலிருந்து கொஞ்சம் வீடியோவை உன்னிப்பாக படிங்க. குரு சுக்கிரன் சந்திரன் இருந்த இடத்தில் 5 9 கிரகம் இருந்தால் அது உங்களுக்கு யோகத்தை செய்யும். இது ஒரு பகுதி. சரி, குரு இருந்த இடத்திலிருந்து எந்த கிரகம் 5 9 இல்லை, அங்கே குருவோடைய நட்சத்திரம் 5 9 இருந்தால் கண்டிப்பாக யோகம் உண்டு.
சுக்கிரன் இருந்த இடத்திலிருந்து 5-9 கிரகம் இல்லை என்று சொன்னால், அந்த சுக்கிரன் நின்ற இடத்திலிருந்து 5-9 சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருந்தாலே யோகம் உண்டு. அதற்கடுத்து சந்திரன் நின்ற இடத்திலிருந்து 5-9 கிரகம் இல்லை என்று சொன்னாலும், சந்திரன் நின்ற இடத்திலிருந்து 5-9 அவருடைய நட்சத்திரங்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக யோகம் உண்டு என்று சாஸ்திரம் சொல்கிறது. பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.